अस्मद्गुरु परमगुरु निधिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेनेशरमारमापति वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिकृतिगृह्णात् मामकं प्रसादे यत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिं जयति सकलविद्यावाहिनी जन्मशैलः जनिपथपरिवृत्तिः शान्तविश्रान्तिशाकी निखिलकुमतिमाया सर्वरी बालसूर्यः निगमजलधिवेला पूर्णचंद्रो यतीन्द्रः यतीन्द्रர் ஆகப்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரர் சைலஹா ஜலதி ஜயதி ஷாக்கி ஜயதி பாலசூரியः ஜயதி பூர்ணச்சந்திரः ஜெயதி. இப்படி 4 விதமா இந்த இடத்துல நாம இத்தனை நாழியா ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியினுடைய பெருமையை சொன்னோம். ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியினுடைய பெருமையினால ஸ்ரீபாஷ்யக்காரர் இப்படி விளங்குகிறார். அப்படி ஒருத்தன் தனம் வச்சிருந்தான்னா வாரி வாரி அவன் கொடுத்தான்னா தனத்தை வள்ளல் தனவான் அப்படின்னு கொண்டாடப்படுறான். அவனுடைய வள்ளல் தன்மையினால தனவான் கொண்டாடப்படுறான். அதே மாதிரி ஒருத்தர் பெரிய அறிவாளியா இருந்து ஞானத்தை உடையவராக இருந்து பலருக்கும் தன்னுடைய ஞானத்தை உபதேசாதிகள் பண்ணார்னா அவரை ஞானி அப்படின்னு சொல்றார். ஏன் அந்த மாதிரி சொல்றா அப்படின்னா, கேவலம் பணம் இருந்தா தனவான்னு சொல்ல மாட்டா. கேவலம் ஞானம் நிறைய இருந்ததுனால ஞானின்னு சொல்ல மாட்டா. சொல்லுவா எப்போ ஒரு சமயம். ஆனா அது மற்றவர்களுக்கும் உபயோகப்பட்டாதான் தனவான் அப்படின்னு கொண்டாடுவார்கள், ஞானி அப்படின்னு கொண்டாடுவார்கள். அந்த ரீதியில இவருடைய ஸ்ரீசூக்தி விசேஷங்கள் இப்படிலாம் இருக்கிறதுனால அதுதான் நாம அனுபவிச்சுட்டு வந்தோம். ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதி நாம்னு சொன்னதே அதனுடைய சாயையில தான் அதை விவரிக்கிற மாதிரி தான் அது எப்படி வேதாந்த வாக்கியங்கள்லாம் ஒரு மீட்டராக இழுக்கிறது அது இது அப்படின்றத சொன்னோம். அந்த மாதிரி இவருடைய கிரந்தங்களுடைய விசேஷங்கள் இப்படி இருக்கிறதுனால இவரை சைலஹா ஜெயதி, மலை போல மேம்பட்டு விளங்குகிறார் அப்படின்னு சொல்ற. இவர் மலையா விளங்குகிறார். காரணம் என்ன? எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவர். ஏற்கனவே சொன்னதுதான், இத்தனை நாள் சொன்னதுதான். இத்தனை நாள் அந்த கிரந்தங்களுடைய பெருமையை சொல்லி அப்படி சொன்னோம். அப்படிப்பட்ட கிரந்தங்களை அருளிய பெருமை இவருக்கு. அதனால அந்த கிரந்தங்களை அருளக்கூடிய தன்மை ஞானம் இவரிடத்துல இருக்கு. அந்த கிரந்தங்கள் எப்படி மலையிலேருந்து அருவிகள்லாம் தோன்றதே, நதிகள்லாம் தோன்றதே, அதை போல எல்லா கலைகளுக்கும் நதி போல இவர் விளங்குறதுனால எல்லா கலைகளும் இவரிடத்திலேருந்து தோன்றது. இவருடைய வசமா இருந்து அந்த கலைகள்லாம் இவர் கிரந்தம் மூலமா அப்படியே பெறுகிறது. மலையில அருவி தோன்றது அப்படின்னு சொன்னா அது அப்புறம் போக போக பெரும் நதியா மாறுறது. அதுபோல
இவர் 9 கிரந்தம் பண்ணினா கூட எல்லா கிரந்தத்தையும் அது உள்ள அடக்கி இதை விவரிச்சா எல்லா கிரந்தமும் இதுல வரும். அது போல எப்படி சின்ன நதி ஆரம்பத்துல சின்னதா இருந்து அதுக்கப்புறம் விப்புலமா வருதோ அது போல. அதனால இவர் சொல்லார் தமிழர் 3 சுருதிகள் 4 எல்லை இல்லா அறநெறியாவும் தெரிந்தவன் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்க. அந்த மாதிரியான ஞானத்தை கொண்டு இவர் கிரந்தங்களை சாதிச்சதுனால இவர் மலை போலே இருக்கிறார். இவருடைய ஏன் மலைனா உற்பத்தி ஸ்தானம் மலை நதிகளுக்கு. கலைகளாகிற நதிகள் இவரிடத்திலேருந்து தோன்றினதுனால இவரை மலைன்னு சொல்றோம். அதுபோல மலைன்றது சலிப்பிக்க ஒண்ணாது, அசைக்க முடியாது, பேர்த்தெடுக்க முடியாது. அதுபோல இவருடைய ஞானத்தினால வெளிவந்த கிரந்தங்களை யாராலையும் சலிப்பிக்க ஒண்ணாது. அதனால சலிப்பிக்கிறதுன்னா இவருடைய சித்தாந்தத்தை தப்பு அது இதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இவருடைய சுபாவம் எப்படிப்பட்டது? மலை போன்ற சுபாவம், மலை போல் விளங்குகிறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. அதனால இவருக்கு மலைக்கு இவரை ஒப்பிடுறார். மலை எப்படி சலிக்காத சுபாவத்தை உடையதோ அதுபோல இவருடைய கிரந்தங்களை யாரும் சலிப்பிக்க ஒண்ணாது. ஆன மாதிரி ஸ்திரமா அப்படியே எந்த விதமான நிராபாதமா இருக்கக்கூடியதான கிரந்தத்தை சாதிக்கிறார். அப்படிப்பட்டவரானதுனால இவரும் மலை போல் விளங்குகிறார். மலையாவே இவர் இருக்கிறார். காரணம் என்ன? இவரை யாரும் ஆக்ஷேபிச்சு தப்பு அது இதுன்னு சொல்ல முடியாது. அதனால இவருடைய கலையெல்லாம் உலகில் அப்படியே பரவுறது. மலையிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய நதி எப்படி எல்லா இடத்துலையும் பரவி மற்றவாளுக்கெல்லாம் இது பண்றதோ, அதாவது அங்கங்க செல்வ செழிப்பை உண்டாக்குறதோ, வறுமையெல்லாம் போக்கி, அதை போல இவருடைய கிரந்தங்கள்லாம் அஜ்ஞானத்தெல்லாம் போக்கி நம்முடைய பாப்பங்கள்லாம் போக்கி பகவத் கைங்கரியமான செழிப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்குது. இதுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமா இருக்கிறத மலை போல. ஏன்னா அந்த மலையில தோன்றக்கூடிய அறிவு என்னைக்குமே வற்றாது. அது போல இவருடைய ஞானத்தினால தோன்றின கிரந்தங்களுக்கு வாட்டமே இருக்காது, எல்லாருக்கும் நன்மை பயக்கும். அதனால இவரை மலையா ஒப்பிட்டார். சகல வித்யா வாகினி ஜன்மசைலா ஜனிபத பரிவர்த்தி சாந்த விஸ்ராந்தி சாக்கி. அப்புறம் வழியில ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா வழியில அலைஞ்சி திரிஞ்சு அல்லல் பட்ட வழிபோக்கன் இருக்கானே, அவன் மரத்தை பார்த்தான்னா, பெரிய மரத்தை கண்டான்னா அது நிழல்ல தங்கி தன்னுடைய களைப்பெல்லாம் தீர்த்து கொள்றான். அதுபோல இந்த சம்சார மண்டலத்துல மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து சுகதுக்கங்களை அனுபவிச்சு களைச்சி போனவருக்கு அந்த சமத்தை தீர்க்கும் குளிர்ந்த மரம் போல ஸ்ரீபாஷ்யக்காரர் விளங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருடைய திவ்ய சூக்தி, இவருடைய திவ்ய சூக்தியை அபியசிச்சு அதான் பூர்வத்துல மலை போல் இருக்கார், சலிப்பிக்க ஒண்ணாதபடின்னா ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்கள் 4 சொன்னமே, ஸ்ரீபாஷ்யம், தீபம், சாரம், வேதார்த்த சங்கரம், இந்த 4 யாராலையும் சலிப்பிக்க முடியாது. இது இதெல்லாம் தப்பு நீ சொன்ன அர்த்தம், இது விரோதம் அப்படின்லாம் சலிப்பிக்க முடியாது. அதை கொண்டு இவருடைய சித்தாந்தத்தை சலிப்பிக்கவே முடியாது. அதில் ஸ்ரீபாஷ்யத்தில் சாதித்த சித்தாந்தம் இருக்க, அதை யாராலையும்
அப்போ அதுன்னு சொல்ல முடியாது. அப்படியான இவருடைய தன்மை. அதான் அதனால மலைன்னு சொன்னேன். இங்க ஜனிபத பரிவృத்தி சாந்த விசாந்தி சாக்கி, அதனால வழிபோக்கன் இருக்கானே, அந்த வழியில வெறும் இதெல்லாம் வெயில்னாலையும் கீழ் மணல் சூட்டுனாலையும் உஷ்ண காற்றுனாலையும் தபிச்சவனுக்கு மரம் நிழல்ல ஒதுங்கினான்னா வெயிலினுடைய தாக்கம் இல்லை, அந்த மரத்திலிருந்து குளிர்ந்த காற்று வருது. அதுக்கப்புறம் அந்த நிழல்ல இவன் ரோட்ல நிற்க கூட முடியாம ஓடி வந்தவன் இந்த இடத்துல களைப்பாரி அப்படி சயனிச்சுக்க கூட முடியும், படுத்துக்க கூட முடியும், விசாந்தி பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கு. அதுபோல இவருடைய கிரந்தத்தை கத்தியத்திரயத்தை அனுசந்தானம் பண்ண அந்த எம்பெருமானுடைய வாசுதேவ தருச்சாயான்னு அவனுடைய நிழல்ல இவன் என்னைக்கும் அப்படியே குளிர்ந்த தன்மையாளதான் நிறுத்தி ஆனந்தத்தோடு என்னைக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு, அப்படிப்பட்ட கிரந்தத்தை அருளினத்தினால இவரை மரமாக வர்ணிக்கப்பட்டது. ஏன்னா இவருடைய கிரந்தம் அந்த தன்மை ஆனத்தானால இவரை ஒருத்தர் தனத்தை கொடுக்கிறவனு அவன் நல்ல கொடையாளி அப்படின்னு சொன்ன. அதே அன்னதானம் பண்றவன நல்ல அன்னதாத்தா, வித்யாதானம் பண்றவனே இவர் வித்யை கொடுத்த குரு அப்படி, ஞான கண் கொடுத்த குரு அப்படின்னு சொல்றான். அது போல இவரை இந்த இடத்துல நம்முடைய துயரங்கள் மொத்தத்தையும் ஒழிச்சு எம்பெருமானுடைய மரநிழல்ல ஒதுங்கும்படி நாம சாஸ்வதமா ஆனந்தமா குளிர்ச்சியா என்னாலும் இருக்கும்படி பண்றதுனால இவரை மரமாக ஒப்பிட்டு மரமாய் விளங்குகிறார். மரமாய் விளங்குகிறார் அப்படின்னா அறிவில்லாதவர்னு சொல்லக்கூடாது. மரம் போல எல்லாரையும் குளிர்ச்சியா இது பண்ணி இந்த சம்சார தாபமெல்லாம் நீங்கி நல்ல உஜ்ஜீவனம் எம்பெருமான் திருவடிமா வாசுதேவ தருவனுடைய நிழல ஒதுங்கும்படி பண்றார் அப்படின்னு. அதனால இவர் மரம். அதுக்கப்புறம் நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா, இளங்கதிரோன இவரை வர்ணிக்கப்படுறார். பாலசூரியா ஜெயதி, யதிராஜா பாலசூரியா ஜெயதி. பாலசூரியனை போல யதிராஜர் விளங்குகிறார். ஏன் அப்படின்னா இரவுக்கு சூரியன் பாலசூரியன் அப்படி வெளியில வரச்சவே இருட்டெல்லாம் தானா போயிடும். ஆன மாதிரி இவருடைய கிரந்தமாகப்பட்ட கீதா பாஷ்யத்தை சேவிச்சா எனக்கு 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 அப்படின்னு நான் எனதே அப்படின்ற அஜ்ஞானம் இருக்குத, அந்த அஜ்ஞானம் ஆகிற இருளெல்லாம் போய் வாசுதேவ சர்வம் அப்படின்ற எண்ணம் உண்டு. அந்த எண்ணம் வரத்துக்கு உண்டான கீதையினுடைய பாஷ்யத்தை பண்ணியிருக்கார். அதை சேவிச்சா இந்த எண்ணம் உண்டு. அதனால நம்முடைய அஜ்ஞானமாகிற இருட்டு தானா விலகிறது. அதனால இவரை பாலசூரியனா பார்க்கிறார். நிகில குமதி மாயா சர்வரி பாலசூரியா, அந்த எல்லா குயுக்திகளுடைய மதங்கள்லாம் இருக்குது. அந்த மதங்கள்லாம் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் அஜ்ஞானம், அதெல்லாம் ஞானமே இல்லை. அதெல்லாம்
அஜானத்தினால ஏற்பட்ட கருத்துக்கள். அது மொத்தம் இவர் ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே அப்படின்னு சொல்லப்பட்டு, அதனால இவரை இளங்கதிரவனாக வர்ணிக்கிறார். கில குமதி மாயா சர்வரி பாலசூரியா நிகம ஜலதிவேலா பூர்ணச்சந்திரோ யதீந்திரா. வேதமாகிற சமுத்திரம் இருக்குதே, அந்த சமுத்திரத்தினுடைய வேளா அப்படின்னா சமுத்திரம் பொங்கறதே, அதுக்கும் வேளான்னு பேர். அதனால அது எப்போ பொங்கும்? பூர்ண சந்திரனை பார்த்தா பொங்கும். நன்னா பொங்கணும். கடல்ல அலைகள்லாம் ரொம்ப நன்னா ஏழணும், நிறைய ஏழணும் அப்படின்னா பூர்ணச்சந்திரன் பௌர்ணமி இன்னைக்கு பூர்ணச்சந்திரனை கண்ட உடனே அது அப்படி அலை பொங்கி தள்ளும். அது போல இல்லையோ, வேதங்களாகிய கடல் இருக்க நிகம ஜலதி, அந்த பொங்கலுக்கு பூர்ணச்சந்திரன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி பூர்ணச்சந்திரன் குளிர்ச்சியா இருக்கா, அது போல வேதத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் நேரிய முறையில சொன்னாக்கா அந்த வேதம் குளிர்ந்தபடியா இருக்கும். சில பேர் ஏதோ ஒரு வார்த்தை, சில பேர் எதனா ஒரு வார்த்தை ஒருத்தர் சொன்னால அதுக்கு மாறுதலான தப்பான அர்த்தத்தை கற்பிச்சு சொன்னா அவளுக்கு கோபம் வரும். அதே இன்னொருத்தர் அவ சொன்ன வார்த்தைக்கு சரியான அர்த்தத்தை சொன்னாள்னா அவ சந்தோஷப்படுவா. நான் சொன்னதை நீ சரியா புரிஞ்சுண்டு எல்லாருக்கும் இதை தெரிவிச்ச அப்படி அவளுடைய முகத்துல மலர்ச்சி இருக்கும். அது போல நிகமமாகிற ஜலதி இருக்கிற கடல், இவர் பூர்ண சந்திரனை போல அந்த எல்லாமே பகவானுக்கு ஆராதனம் தான் அப்படின்னு அந்த பகவத் ஆராதனத்தை நித்திய கிரந்தத்தை சாதிச்சு அந்த எம்பெருமானோட ஆராதனம் அவனை பிரீத்தி பண்ற காரியத்தை தன்னுடைய கிரந்தம் மூலமா சாதிச்சது. அதனால வேதத்துக்கு ரொம்ப சந்தோஷம். வேதமே எல்லா எம்பெருமானுடைய ஆராதனத்தை தான் சொல்றது. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு இவர் அந்த ஆராதனத்தை பண்ணும்படியா நித்திய கிரந்தத்துல நமக்கு எப்படி பண்ணணும்லாம் காட்டி கொடுத்து விளக்கினதுனால அந்த வேதமாகிற கடல் அப்படியே மகிழ்ச்சியினால பொங்கறது. எப்படி பூர்ணச்சந்திரன், அதாவது கலைன்னு பேர், சந்திரனுக்கு 16 கலை, அதான் பூர்ணச்சந்திரன். கலைன்னு சாஸ்திரத்துக்கும் பேர். பூர்ணமான கலைகளை கொண்டா அதான் அந்த சாஸ்திரத்துக்கு பூர்ணமான முழு அர்த்தத்தை நல்லபடியா சொன்னா அது பூர்ணச்சந்திரனுக்கு சமமா இவர் இருக்கார். அதனால வேதக்கடல் அப்படியே மகிழ்ச்சியினால பொங்கறது. அந்த மாதிரி இவருடைய கிரந்தத்தினுடைய தன்மை இருக்கிறதுனால இவருக்கு பூர்ணச்சந்திரனை ஒப்பிட்டு சொல்லப்பட்டது. நிகம ஜலதி வேளா பூர்ணச்சந்திரோ யதீந்திரஹா. இப்படி யதீந்திராகப்பட்ட ஸ்ரீபாஷ்யக்காரர் மலை, மரம், பாலசூரியன், அப்புறம் பூர்ணச்சந்திரன் இவர்களுக்கு ஒப்பாக இங்கு சொல்லப்பட்டது. மலை போல சலிக்காது இருக்கக்கூடியவர், இவருடைய கொள்கையை தெரிஞ்சிட்டு இருக்கவாளும் இவரை போல சலிக்காத அந்த எம்பெருமானிடத்திலேயே
திண்ணமா இருக்கக்கூடிய எண்ணத்தை உடையவளா இருக்கார். இவர் மரத்தினுடைய நிழல் போல இவர் எம்பெருமான சார்ந்து நாமெல்லாம் அவனுடைய நிழல்ல ஒதுங்கி வர்த்திக்கும்படி பண்றார். அதனால நாம மர நிழல்ல எப்படி குடநிழல்ல ராஜாக்கள்லாம் பொலிகிறாளோ குடநிழல் பொலிவர்த்தாமே அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி எம்பெருமானாகிற மர நிழல்ல நாமெல்லாம் பொலிவு பெற்று இருக்கக்கூடிய வழியை வகுத்ததுனால இவர் மரமாக இவரை வர்ணிக்கிறார். அதே மாதிரி எம்பெருமான அறிய ஒட்டாத இருக்கக்கூடிய அஜ்ஞானமாகிற பிற மதங்கள்ல மூழ்கி இருக்கிறதாலே நம்ம அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் அப்படின்ற ரீதியில நமக்கு ஞானமே இல்லாத போது அதான் இந்த எம்பெருமானை பத்தின ஞானம் இல்லாத யாராரோ குமத்திகள்லாம் சொல்லக்கூடிய குயித்தி உடையவாள்லாம் சொல்லக்கூடிய அஜ்ஞான இருள்ல மூழ்கிறதுக்கு ஆச்சாரியர் இவர் நமக்கு உபதேசமெல்லாம் பண்ணினத்தினாலே நானும் என் உடமையும் எம்பெருமானுடைய உடல் அப்படின்னு தெரிஞ்சு அது மொத்தம் அவனுடைய ஆராதனை இப்படிலாம் அந்த ஞானத்தெல்லாம் உபதேசம் பண்ணதுனாலே நாம் என்ன அந்த எம்பெருமான அறியாது இருந்த அஜ்ஞானங்கள்லாம் போய் எம்பெருமானை அறியக்கூடிய ஞானவானா ஆனும். அந்த ஞானவான ஆனத்து எப்படி இவர் இளங்கதிரவன் போல பாலசூரியன் போல விளங்கிறதுனால நாமும் எம்பெருமானை தெரியாத இருந்தவர்கள் எம்பெருமானை தெரிஞ்சு அதன்படி ஆகும். மேலே பூர்ணச்சந்திரன் கலைகள்லாம் நிரம்பினவன் பூர்ணச்சந்திரன். அது போல இவர் இருக்கிறதுனால நாமும் கலைகள்லாம் நிரம்ப பெற்று அந்த எம்பெருமான பூர்ணமா நாம அனுபவிக்கிறவாளா இருக்கும். ஆக இப்படி மலை, மரம், பாலசூரியன், பூர்ணச்சந்திரன் அப்படியாக எம்பெருமானார் விளங்குகிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதனால அப்படிப்பட்டதான கிரந்தங்களை அருள்றதுனால இவர் மலை போல் விளங்குகிறார், மரம் போல் விளங்குகிறார், பாலசூரியன் போல இருக்கார், பூர்ணச்சந்திரன் போல் இருக்கார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஜீவன் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்வீசானபதாஸ்ரீம் ஸ்ரீலக்ஷ்மம் ஹே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்